ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சில பல நற்பலன்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை மாதத்துலேயும் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்க கொடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இஷ்டமான கடவுள் யார், அதாவது ராசி ரீதியாக உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப இஷ்டமான கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். ஸோ முருகப்பெருமானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசி அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப தைரியசாலிங்க. எதுக்குமே அஞ்சவே மாட்டாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அது சரி செய்வது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் ரீதியாக அவங்க அந்த விஷயத்தை சரி செய்து அதில் வெற்றியும் பார்ப்பாங்களாம்மா. அது மட்டும் இல்லாமல் தைரியத்துக்கு தன்னம்பிக்கும் உங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது. அதே மாதிரி தான் தனக்குன்னு ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டு, அதாவது ஒரு லட்சியத்தை முடிவு பண்ணிட்டு அதை நோக்கி தான் பயணமே இந்த மேசராசி என்பர்கள் சேவ் பண்ணுவாங்க. அதற்காக நல்வழியை வந்துட்டு முடிவு பண்ணிட்டு தான் அதில் பயணிக்கவும் செய்வாங்க. அதே வேளையில் நிறைய விதமான மாற்றங்கள் மற்றவங்களுக்கும் யோசனை கொடுப்பாங்க. மேலும் இவங்க சின்னதாக வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இவங்களுக்கு நிறையவே இருக்கும். அது ஒரு லட்சியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இவருடைய லட்சியத்தை கேட்கறதுக்கே மற்றவங்க வாய் பொழந்து பார்க்கக்கூடிய ஒரு வண்ணமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே உயர்வான இலக்கோடு வாழ்வாங்க. இவங்களுடைய இலக்குகள் அப்படிங்கிறது இவங்களை மட்டும் உயர்த்தி வைக்கக்கூடிய இலக்காக இருக்காது. இவங்களை சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே நல்ல பாய்க்கக்கூடிய வகையில் தான் இவங்களுடைய இலக்கானது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு உயர்ந்த உள்ளம் படைத்த உயர்ந்த இலக்கோடு வாழக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான விஷயத்தெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். அதாவது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நல்லவங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது நாள் வரைக்குமே எல்லோருக்குமே ஈஸியாக கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எங்களுக்கு பலகட்ட போராட்டத்திற்கு அப்புறமா தான் கிடச்சிருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மேசராசி சேர்ந்தவங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு அதற்கு பின்னாடி தான் பெறுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொதுவாகவே டக்குன்னு நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதில் சந்தோஷம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். அதே ரொம்ப போராடி அது கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் தான் சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த வகையில் இவங்க ஒரு விஷயத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளும் ஒரு இலக்கும் வச்சுட்டாங்க அப்படின்னா மேசராசி அன்பர்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மனசில் பட்டதை மறைக்காமல் பேசக்கூடிய குணம் 12 ராசி இல்லை மேச ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இவங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் அதுவும் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று செஞ்சுருக்கிறாரு. மேலும் குரு பகவான் தன ஸ்தானத்தில் வீற்றிருக்காரு. எனவே இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை திருப்தி தரக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும். புதிய முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நினைத்ததை
சாதித்து காட்டும் வல்லமை பெற்ற உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி, வியாபார முன்னேற்றம், உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் சுப நிகழ்வு, பிள்ளைகளால் மேன்மை ஆகிய விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயினும் கூட உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று வலிமை இழப்பதால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சித்திரை 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை குரு பகவான் சுக்கிர பரிவர்த்தனமாக இருக்கிறாரு. இதனால் தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் இந்த பரிவர்த்தனை நிகழ்வதால் குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் விரயங்களும் உங்களுக்கு அதிகமாகும். அதனால் செலவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்க. தேவையில்லாத விஷயத்தில், அதாவது தேவையில்லாத செலவுகளை நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் கிடைக்கும். மேலும் சித்திரை மாதம் 13ஆம் தேதி கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாரு. மேலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பானது இந்த மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஊதிய உயர்வு உற்சாகத்தை தரக்கூடிய விதமாக இருக்கக்கூடும். புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே வெற்றி வாகை சூடுவீங்க. மேலும் பெண்கள் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும். நீண்ட நாட்களாக பேசிய பிறகு விட்டு போன திருமணம் இப்பொழுது திடீரென முடிவாகி மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா அமையும். யோக பலம் பெற்ற நாளில் சர்ப சன்னதி பரிகாரம் செய்வதன் மூலமாக மேலும் உங்களுக்கு சில பல நற்பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சித்திரை மாதம் 17ஆம் தேதி மேசராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. மேலும் அங்கு சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இதன் விளைவாக உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே கைக்கூடி வரும். கடமையில் இருந்த தொய்வி நிலைகள் அகலும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இலக்காக மாற்றக்கூடிய நிகழ்வு நடக்கும். பழைய கடனை பைசல் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. விலகி சென்ற உடன் பிறந்தவர்கள் திரும்பி வந்து இணைவாங்க. மேலும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் செல்கிறாரு. மேலும் இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவரது பார்வையானது பதியும் இடங்களில் புனிதமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்னென்ன விதமான மாற்றங்கள் இந்த மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி திருமணம் நடத்தி வைக்க விஷயங்களில் ஏற்பாடு செஞ்சுருப்பீங்க. அதில் தடை ஏற்பட்டிருக்கும். அந்த விஷயங்கள் நீங்கும். மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவை பலப்படுத்த குருவிற்கு பரிகாரம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். மேலும் கலைஞர்களுக்கும் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வாய்ப்பு கிடைக்கும். இல்லத்தில் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 18, 19, 20, 21, 25, 30, மே 1, 4, 5. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மேசராசியை சேர்ந்தவங்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில்
வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.